சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன உங்க கொலகார பிள்ளைய காப்பாத்த கிளம்பிட்டீங்களா? ஏய், யாரா நீ? நான் யாரா? ஒரு பாவமும் அறியாத ஒரு அப்பாவி பொண்ண இவங்க புள்ள துடிக்க துடிக்க கத்தியால குத்தி கொலை பண்ணானே, அந்த நிகிதாவோட அண்ணன்டா நானு. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் உங்க தங்கச்சியை கொலை பண்ணலப்பா. அவனுக்கும் நிகிதாவோட கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மத்தவங்க மாதிரியே நீங்களும் தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க தம்பி. நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வாய முடியா? என்ன நல்லவ மாதிரி பேசி உன் பிள்ளைய காப்பாத்த பாக்குறியா? குடும்பமா சேர்ந்து என் தங்கச்சியை கொன்னுட்டு இப்ப சமாதானம் பேசுறீங்களா? சாகடிச்சிருவேன். ஏய், இந்த யாரும் இருக்கா? ஏய், ஆனந்த் விடுங்க. அவரு நிக்கிதாவை இழந்த கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் பேசுறாரு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க தம்பி, உங்களோட வருத்தம் எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் எந்த தப்புமே பண்ணல. சொல்ல போனா நிக்கிதா இறந்தது எங்களுக்கே வருத்தமா தான் இருக்கு. போதும், நிறுத்துங்க. உங்க அனுதாபத்தை கேட்டுட்டு போறதுக்கு நான் இங்க வரல. உங்க புள்ள கூட வாழணும்னு ஆசைப்பட்டு வந்த என் தங்கச்சிய கொன்னுட்டீங்கல்ல. எப்படி என் தங்கச்சிய பறி கொடுத்துட்டு என் அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாரும் நிம்மதி இல்லாம கதறிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்க புள்ளைய பறி கொடுத்துட்டு கதற போறீங்க. என் தங்கச்சி செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க மொத்த குடும்பத்தையும் கொன்னு புதைக்கணுங்கிற முடிவோட தான் நான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் உடனே செத்துட்டா அப்புறம் நானும் என் குடும்பமும் என் தங்கச்சி எழுந்துட்டு அனுபவிக்கிற வேதனையும் வலியும் உங்களுக்கு தெரியாம போயிரும்ல. அதான் நான் உங்களை இப்போதைக்கு உயிரோட விடுறேன். செத்து போன என் தங்கச்சிக்கு காரியம் பண்றதுக்குள்ள இந்த வீட்ல ஒரு பொண விழும். அது உங்க பிள்ளையோட பொணமாதான் இருக்கும். எப்படி என் தங்கச்சிய உங்க பிள்ளை கொன்னானோ அதே மாதிரி உங்க பிள்ளைய நான் கொல்லுவேன். துடிக்க துடிக்க கொல்லுவேன். ஏய், நாள ஆனந்த பதிவிட போடா போடா. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இங்க பாருங்க, சாதாரணமா கொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் சாவறதுக்கு முன்னாடி அவனுக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுவேன். சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புருஷன் எந்த தப்புமே பண்ணல. அவரை எதுவுமே பண்ணிடாதீங்க. நிக்கிதா மேல அவரு கோபமா இருந்தாரே தவிர கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாரு. யாரோ செஞ்ச தப்புக்கு ஏன் புருஷனை நீங்க தண்டிச்சிடாதீங்க. ஏய், நீ பேசாத. என் தங்கச்சி செத்து போனதுக்கு முக்கிய காரணமே நீதான். கல்யாணம் பண்ணிக்க இருந்த 2 பேருக்கு நடுவுல நீ வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. பணத்துக்காக ஆசைப்பட்டு என் தங்கச்சி வாழ வேண்டிய வாழ்க்கைய பறிச்சு அவளை மனசளவுல கொன்னது நீதான். அவனை மட்டும் இல்ல, உன்னையும் நான் கொல்லுவேன். இப்போ உன்னை விட்டு வைக்கிறதே அவன் சாகிறத பார்த்து நீ துடிக்கணும். என் தங்கச்சி வாழாத வாழ்க்கைய வேற எவளும் வாழக்கூடாது, வாழவும் விட மாட்டேன்.